இன்னொரு விஷயம் சூப்பராக ஒன்று சொல்லுவார். இந்த கூட்டம் வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு, யாரும் எங்கேயும் வண்டியை நிப்பாட்டாமல் வீட்டுக்கு போயிட்டே இருங்க, என்ன வேணால் நடக்கும் அப்படிம்பாரு. ரூலிங் வந்து அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக ரூலிங் 2011 தேர்தலுக்கு முன்பு நடந்த கூட்டத்தில் வந்து பேசுகிறாரு. ஏன்னா அவங்களோட நிலைப்பாடே இப்படி தான் இருக்குது, இப்படி தான் செய்வாங்க அப்படிங்கிறத வந்து விஜயகாந்த் அவர்கள் அப்பயே சொன்னார். அதனால தான் 2011 வந்து அதிமுக கூட்டணி, அது பிறகு எதிர்க்கட்சி தலைவர் ஆனார், 3வது இடத்துக்கு போணுச்சு திமுக. அதன் பிறகு அவங்களோட அரசியல் நிலைப்பாடு, தேமுதிக பொறுத்த வரைக்கும் அரசியல் நிலைப்பாடு ஒன்றாவே இருந்தது கிடையாது. ஏன்னா 2006 வந்து தனியாக நின்னாங்க, 2009 தனியாக நின்னாங்க, 2011 அதிமுக கூட்டணி, 2014 வந்து பிஜேபி கூட்டணி, 2016 வந்து மக்கள் நல கூட்டணி, விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சரா அப்படிங்கிறதா. அப்போ தான் வந்து அந்த பழம் நழுவி பாழ் விழும் அப்படிங்கிற கதையெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ ரொம்ப எதிர்பார்த்தாரு கருணாநிதி அவர்களே. ஆனால் அந்த காலகட்டங்களில் போகல. அது 2 பேருக்குமே பெரிய மைனஸாக தான் இருந்துச்சு. விஜயகாந்த் அவர்கள் இப்போ போயிருந்தா மேபி டிஎம்கே ஆட்சி பிடிச்சிருக்கும். ஆனால் விஜயகாந்த் அவர்களோட எண்ணம் திமுக வரக்கூடாது, அவங்கள வந்து வெற்றி பெற வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இருந்தார். அதனால தான் அதிமுக கூட போகலனாலும் கூட அவங்க தனியாக தான் நின்று வெற்றி பெறணும்னு பார்த்தாங்க. இப்போ இந்த நிலைப்பாட்டில் இருந்தார். அவர் மறைவுக்கு பிறகு வந்து 2019 மறுபடியும் என்டிஏ கூட்டணி அதிமுக கூட்டணியில் வந்து தேமுதிக அங்கம் வச்சுச்சு. 2021 வந்து அமமுக கூட போட்டிட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த். 2024 மறுபடியும் அதிமுக கூட்டணி, இப்போ திமுக கூட்டணி விட்டாங்க. அப்போ அவங்களோட அரசியல் நிலைப்பாடு ஒரு இடத்துல இருந்ததில்ல. அவங்கள விமர்சனம் வைக்கிறாங்க, பெட்டி வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், பணத்துக்காக பதவிக்காக பண்ணுறாங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இல்லைன்னு மறுதளிச்சுட்டே வந்தவங்க இன்னைக்கு இந்த மாதிரி செய்யும்போது அது உண்மைதானோ அப்படின்ட்டு கட்சியினரே நினைக்க வந்துருச்சு. ஏன்னா ஒரு கட்சியோட தலைவர் அவர் தான், தன்னுடைய கணவர் அவர் தான், அவரை வந்து எந்த மாதிரியான இழிவுகளும் படுத்தினாங்க. 2011 விஜயகாந்த் அவர்களை வந்து ஒரு குடிகாரன், அந்த மேடையில் வந்து வடிவேல் பேசும்போது சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து கருணாநிதி, கீழே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க வந்து அழகிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, கனிமொழி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஸ்டாலின் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, இவங்க குடும்பமே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த மேடையில் உட்காந்துக்கிட்டு அவர் குடிகாரன், நீ வந்து முதலமைச்சர்னா நான் வந்து பிரதமர், நீ பிரதமர்னா நான் ஒபாமா அப்படின்னு பேசினா வடிவேல் அவர்கள். அப்போ அவர் குடிகாரர், அவர் வந்து ஒரு மனநோயாளி, அவர் வந்து எதுவுமே தெரியல, அவர் எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு இந்த ஊடகங்களில் நரேட்டிவ் பண்ணது வந்து டிஎம்கே தான். அவரை ட்ரிகர் பண்ணி அவர் வந்து அடிக்கிறாரு பாருங்க, உதைக்கிறாரு பாருங்க, அவர் வந்து குடிகாரருங்க, அவர்லாம் வரக்கூடாதுங்க அப்படின்ட்டு எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளை வந்து விமர்சனம் பண்ணி. ஏன்னா அரசியல் ரீதியாக வேற, நீ எடுத்த அரசியல் நிலைப்பாடு தப்பு, மக்களுக்கு எதிராக இருக்கு, நான் எதிர்க்கிறேங்கிறது வேற, நீயே இருக்கக்கூடாது, நீயே சரி கிடையாது. இப்போ இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு. அவர் வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய பெண்களை விமர்சிச்சிருக்காரு, நாம் தமிழர் கட்சியில் இருக்க பெண்களை விமர்சிச்சிருக்காரு, தாவேக்கால இருக்க பெண்களை சமீபத்தில் விமர்சிச்சார். அதே போல தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் எப்படியெல்லாம் பேசியிருக்காரு. இப்போ அந்த